அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு இளம் தலைவர் தான் நம் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன். ஒரு சாதாரண அறிவுங்கிறது ஒரு நாட்டில் எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு. அக்பர்னு ஒரு மிகப்பெரிய ராஜா இருந்தார். அவர்கிட்ட உலகத்திலேயே ரொம்ப முக்கியமானது, ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறது எதிரான்னு கேட்கிறார். அப்ப மந்திரிகள்லாம் ராஜாவே, ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறது எதுன்னா நம்ம கையில் இருக்க ஈட்டி, வில், அம்பு போன்ற ஆயுதம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு குரூப்பு, ராஜாவே நம்மளை ஆபத்திலிருந்து காப்பாத்துறது நம்ம அரண்மனையில் இருக்கிற பொக்கிஷம், செல்வம், சொத்து. இன்னொரு குரூப்பு, நம்ம ஆபத்திலிருந்து காப்பாத்துறது யாருன்னா நம்ம சம்பாதிச்சிருக்கக்கூடிய நிலம், போலாம், லேண்ட்ஸ் அப்படிங்கிறான். ஒருத்தன் ஆயுதங்கிறான், ஒருத்தன் சொத்துங்கிறான், ஒருத்தன் நிலங்கிறான். லாஸ்டா பீர்பால் வர்றாரு. நம்மளை ஆபத்திலிருந்து இதெல்லாம் காப்பாற்றவே காப்பாற்றாது, அறிவு தான் நம்மை காப்பாற்றுன்றார். பீர்பால, கிறுக்கா, அறிவு எப்படா காப்பாத்தான்? நான் சொல்றப்ப நீங்க சம்பவம் நடக்கிறப்ப புரிஞ்சுக்கிறீங்க. பீர்பால் மேல ரொம்ப கோபம் வந்துருச்சு அக்பருக்கு. அந்த நேரத்தில் மன்னர் ஒரு காட்டுக்கு போறாரு. ஒரு மதம் பிடிச்ச யானை மன்னரை நோக்கி வருது. ஒரு 25 பேரோட மன்னர் நின்றுகிட்டு இருக்காரு. யானைக்கு மதம் பிடிச்சி வேகமா வருது. வில் அம்பை எடுத்து ஒருத்தன் யானை அப்படின்றான். அம்புக்கெல்லாம் யானை பயப்படுமா? அம்பை தின்னு விட்டு போயிடும் யானை. நிலம்பலம் பயப்படுமா? இது பயன்படுமா? சொத்து பயன்படுமா? இந்த நேரத்தில் பீர்பால் சொன்னார், மதம் பிடிச்ச யானை வந்துகிட்டு இருக்கு, கீழே ஒரு பூனைக்குட்டி எடுத்து யானையோட முதுகுல போடுங்கடான்னாரு. ஒரு சின்ன பூனைக்குட்டி எடுத்து யானையோட முதுகுல போட்டாங்க. யானை முதுகுல அந்த பூனை நகத்தை வச்சு இப்படி பிராண்டுன்னு பிராண்டி கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே யானை அப்படின்னு அந்த யானைக்கு மதம் அடங்கி அப்படியே திரும்பி போயிடுச்சு. அப்பதான் பீர்பால் சொன்னாரு, ஒரு மனிதனை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவது சொத்து சுகம் அல்ல, ஆயுதங்கள் அல்ல, அறிவுதான் ஒரு மனிதனை ஆபத்திலிருந்து காப்பாற்றும். இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறான். 1000 மத யானைகள் கிறுக்கு பிடித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று புறப்பட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு கொடுத்த அந்த அறிவு என்ற ஆயுதமும், மக்களை பயிற்றுவித்திருக்கக்கூடிய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற அந்த சிந்தனையும் இந்த மத யானைகளை அடித்து நொறுக்கும் ஆயுதங்களாக மாறும். நமது தமிழகத்தினுடைய முதல்வரும் பிறந்த நாள் நாயகனும் ஆகிய நமது துணை முதலமைச்சர் அவர்களும் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து 2026 மீண்டும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 7வது முறையாக நடைபெறும். 2வது முறையாக நம் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2026 அன்று மீண்டும் கோட்டை கொத்தளத்திலே நம் தளபதி ஸ்டாலின் சுதந்திர தின கொடியை ஏற்றுவது உறுதி 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 என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.